சொல்றீங்க? உங்களுக்கும் இதே மாதிரிதான் ஷோ ஆகுதா? சோசியல் மீடியால நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது ரிலேட்டடா நிறைய வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகுதா? இது எந்த அளவுக்கு சாத்தியமோ அதே மாதிரிதான் நான் சொல்ல போற விஷயமும் சரி. இதுக்கு கூட காரணம் என்னன்னா, ஒரு கண்டென்ட் ரிலேட்டடா பாக்குறோம்னா அது சம்பந்தமா ஷோ ஆகுற மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். ஆனா நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, உங்களுக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் உங்களோட எண்ணங்கள் தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். நம்மளே பாவம் பாத்துக்கிறோம். ஐயோ நான் ரொம்ப பாவம், நான் தான் எல்லா வேலையும் பாக்குறேன், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, நான் தான் சம்பாதிக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளோ சிரமத்துல இருக்கேன். நீங்க உங்களையே பாவம் பார்த்து நீங்க வருத்தப்படுற மாதிரியே எண்ணங்களை உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களை சுத்தி வருத்தப்படுற மாதிரி தான் மட்டும்தான் நடக்கும். ஆனா இப்படி யோசித்து பாருங்களேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னன்னே தெரியல, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கு, என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என் மேல பாசமா இருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கு காரணம் எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை மாத்தி யோசிக்கிறப்போ நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாத்தி யோசிக்கலாமா? எண்ணங்களை மாத்தி யோசிக்கலாமா? நன்றி.